ஓம் சத்குரு சாய்நாதாய நமோ நமக. எனது முதன்மை பேராசான் மதிப்புக்குரிய ஆதித்ய குருஜி ஐயா அவர்களுக்கு குரு வணக்கம். உலகம் முழுக்க பரவி இருக்கின்ற தமிழ் உறவுகள் அனைவருக்கும் மதுரை ஜோதிட சாய் செல்வத்தின் இனிய வணக்கங்கள். வாழ்க பல்லாண்டு. இன்னைக்கு நம்ம பார்க்க போற பதிவு ராகு பற்றிய பதிவுங்க. கேந்திரங்களில் இருந்தால், திரிகோணத்துல இருந்தாலும் அந்த இடங்களை பாதித்து தான் பலன் தரும் அப்படிங்கிறது ஜோதிட விதியாக இருக்குங்க. ஆனா விதியை விட விதி விலக்குதான் அதிகமான முறையை நம்ம பார்க்கணும், இல்லைன்னா பலன் வராது. எந்த ஒரு விஷயமானாலும் அடிக்கடி சொல்றது போல எனது ஆசானவர்களுடைய கிரக பாவக சுபத்துவ பாவத்துவ தான் பலன் இருக்கு. வேற எங்கேயும் சுத்தவே வேண்டியதில்லை. நேரடியாக போயிட்டாலே பலன்களை நம்ம பார்த்துடலாம். என்கிட்ட பார்க்கக்கூடிய உள்ளூர் நண்பர்கள், வெளியூர் நண்பர்கள், வெளி மாநிலத்தில் உள்ள வெளிநாட்டில் உள்ளவங்க இதை அறிவார்கள். இப்ப இந்த பலன் கட்ட கூட பார்த்துட்டு இருக்கலாம். அப்ப ஒரு விஷயத்த எடுத்தவங்க அழுத்தம்னு சொல்லக்கூடாது. இதைத்தான் நான் இதுல விளக்க போறேன். அதுக்கு முன்னாடி அஸ்ட்ரோ சாய் செல்வம் யூடியூப் சேனல்ல பாருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. 1100க்கு மேற்பட்ட பயனுள்ள வீடியோக்கள் இருக்குது. கல்வி, வேலை வாய்ப்புகள், திருமணம், திருமணத்தோட தரம், வெளிநாடு வாசம், ஆயுள் ஆரோக்கியம் பற்றிய விஷயங்கள், விபத்து நடந்தா எல்லாமே நடக்கலாம். நம்மளுடைய முன்வினைப்படி நல்லது கெட்டது நம்ம செய்த அமைப்புப்படி இப்ப பிறவியிலே கிடைக்கும். அப்ப விபத்து நீங்குமா, மாத்திரை எடுத்துக்கிறணுமா, அடிக்கடி வைத்தியம் படிக்கணுமா, ஒரு குறிப்பிட்ட நாள்ல தீருமா, இப்படிங்கிற கிரக பாவக சுபத்துவ அமைப்பு அடிப்படையாக கொண்ட வீடியோக்கள் நிறைய இருக்கு. பாருங்க, பயன்பெறுங்கள். தனிப்பட்ட முறையில் உங்களுக்கு ஜாதகம் பெற வேண்டினால் இந்த திரையில தெரியக்கூடிய வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்க. கட்டண முறையில் தெளிவாக கிரக விளக்கத்தோடு பலன்களை கேட்டு தெரிந்து கொள்ளலாம். ஷேர் பண்ணீங்கன்னா நீங்க மட்டும் இல்ல, உங்க நண்பர்கள், உறவினர்கள் அனைவரும் பார்த்து ஜோதிடத்தின் உண்மைத்தன்மையை உணர்ந்து இந்த ஜாதகம் பார்க்க ஒரு அமைப்பாக இருக்கும். இப்ப நம்ம 7ல் ராகு இருந்தால் மனைவிக்கு ஆரோக்கிய கேடா, மனைவியை பாதித்து தான் பலன் தருமா அப்படின்னு சொல்றாங்க. ராகுங்கிறது இருட்டுங்க, அது விசை இருட்டு. அது 7ல இருந்துட்டா உடனே அந்த ராகு திசை வரும் பொழுது மனைவி பாதிக்குமா, மனைவியை பாதித்து தான் பலன் தருமா, இப்படி எல்லாம் அந்த நூல்கள்ல இருக்கு. அது கண்டிப்பாக இல்லை. 7ல் ராகு இருந்து நல்ல வெளிச்சம் பட்டுட்டா மனைவி மூலம் அந்த ராகு திசையில மனைவி ஆரோக்கியம் மேம்படும், மனைவியோட சந்தோஷமான அமைப்புகள் இருக்கும், மனைவி மூலம் நமக்கு ஒரு பொன்பொருள் சேர்க்கைகள் ஏற்படும் சொல்லணுங்க. இப்ப மனைவி படிச்சிருந்தா நல்ல வேலையில நல்ல ஒரு மாற்றமும், ராகு தெரிஞ்சுக்கிறீங்க, இருக்கும் இடத்தின் பலனை செய்யும், சேர்ந்த கிரகத்தின் பலனை செய்யும், பார்த்த கிரகங்களுடைய பலனை செய்யும். வெளிச்ச கிரகம் பார்த்துட்டா அதனுடைய பலனை சேர்த்து செய்யும். அப்ப தொடர்பு பெற்ற கிரகங்களுடைய அமைப்பை பூரா எடுத்து செய்யுங்க. தீய கிரகங்கள் பார்வைப்பட்டால் அந்த தீய கிரகங்களை காட்டிலும் கொடுமையான விஷயங்களை செய்யும். நல்ல கிரகங்கள், யோகமான கிரக தர்ம கர்மாதிபதி யோகம் ஜாதகத்தில் இருந்து அதனுடைய தொடர்புகள், அதாவது இந்த 9ஆம் இடத்த அதிபதி 10ஆம் இடத்த அதிபதியுடைய வீட்டுல ராகு இருந்து சனி செவ்வாய் தொடர்பு இல்லாமல் இருக்கும் பொழுது அந்த அந்த தர்ம கர்மாதிபதி பல மடங்கு பெருசாகும். அதே மாதிரி 6, 8, 12ஆம் பாவங்கள் கெடுதலாக அமைப்புல ஜாதகத்துல கொடுக்குற மாதிரி இருந்து ராகு கதிர்கள் சம்பந்தப்பட்டுட்டா கொடுமையாகும். அதே சனி செவ்வாய் ராகுவை பார்த்துட்டா இந்த 6, 8, 12 மிகவும் கடுமையான பலன்களை, தாங்க முடியாத கெடுபலன்களை தரும். லக்கணாதிபதியுடைய வலுவை வச்சு அவர் தாங்குவாரா அப்படிங்கிறத சொல்லணும். இப்ப எடுத்துக்கிட்ட தலைப்பு 7ல் ராகு இருந்தால், 7ங்கிறது கலஸ்திரஸ்தானம். எல்லாருக்குமே ஒவ்வொரு லக்கணத்துக்கும் ஒவ்வொரு கலஸ்திரஸ்தானம் வரும். அப்ப அந்த இடத்துல ராகு இருந்துட்டாலே கெடுபலன் செய்யுமா அப்படின்னு அர்த்தம் இல்லை. 7ல ராகு வந்த உடனே அந்த இடத்தை கெடுத்து மனைவி கெடுத்து பலன் தர்ற விஷயங்கள் கடுமையான ராகு. ஒரே வார்த்தை, கடுமையான ராகு. அந்த கடுமையான ராகு இருக்கும் பொழுதும் சுக்கிரன் களத்திர காரகன் இருக்கான் பாத்தீங்களா, அவரும் நீசம் ஆனா கூட தவறில்லை, நீசமாகி பாவத்துவம் அடையக்கூடாது. அப்படி அமைப்புல இருக்கும் பொழுது, கடுமையான அமைப்புகள் இருக்கும் பொழுது, ராசிக்கு 7ஆம் இடம் பாதிப்பா இருக்கும் பொழுது, ராகு தசை வரும் பொழுது மனைவி ஒரு உடல்நல குறைவா அல்லது பாதிப்பா அப்படிங்கிற விஷயம் அந்த கெடுதல் தரக்கூடிய தசைகளுடைய கிரகங்களுடைய வலிமையை பொறுத்தது. சுப வலிமை, பாவ வலிமை, அதை பொறுத்தா இருக்கு. அப்ப இது திருமண பொறுத்து பார்க்கும் போதே தெரியுங்க. அப்ப சில நேரங்கள்ல பாருங்க, 7ஆம் இடத்துல ராகு இருக்கும்போது நல்ல பலனையும் தரும், மனைவிக்கு வைத்திய செலவு செய்யற மாதிரி இருக்கும், ஆரோக்கியம் கெடும். அப்ப லேசான செவ்வாய் பார்வை இந்த மாதிரி இருக்கும். சுபத்துவம் பெற்ற செவ்வாய் பார்வை இருக்கும் பொழுது ஆரோக்கிய குறைவு இருந்துகிட்டே இருக்கும், அதுக்கு வைத்தியம் பண்ணிட்டே போகணும். அப்ப நல்ல யோகமான அமைப்புகள் வரும். யோகமான அமைப்புகள் ஒரு பக்கம் வரும், வைத்திய செலவு பண்றது ஒரு பக்கம் வரும். இது தவறு இல்லை. அதாவது ஒரு மைக்ரான் அளவு கூட நம்ம
செய்யாத விஷயங்களை, நல்ல விஷயங்களோ கெட்ட விஷயங்களோ கிரகங்கள் தராது. நம்ம என்ன செய்தோமோ அதை அப்படியே பிரதிபலிக்கும் கிரகங்கள். கிரகங்கள் எஜமானர்கள் அல்ல, இறைவனுக்கு கட்டுப்பட்டவர்கள். சரியா? அப்ப 7ல ராகு இருந்தா உடனே பார்த்த உடனே ராகு தோஷம் இருக்கு, ராகு திசை போயிடும். அந்த மணமகளுக்கு திருமணம் தடையாகும் 7ல ராகு இருந்தா. சொல்லிட முடியாது. நான் எதையாவது உறுதிப்படுத்தி சொல்றேன்னா எதையும் சொல்ல முடியாது, எழுதவும் முடியாது. இதனாலதான் ஜோதிடத்தை ஒரு சாப்ட்வேர்ல அடக்க முடியாதுன்னு குருநாதர் சொல்லுவார். அப்ப 7ல ராகு இருந்துட்டாலே உடனே இப்படின்னு சொல்லிடக்கூடாதுங்க. அப்ப 7ல ராகு வரும்பொழுது திருமண பொருத்தம் பார்க்க வருது, ராகு திசையும் நடைபெறும் பொழுது எந்த நிலையில இருக்கும் அப்படின்னு நம்ம பார்க்கணும். இதுக்குதான் குடும்ப ஜாதகங்களை பார்க்கறது. இப்ப நமக்கு ஒரு ஒரு ஆணுக்கோ 7ல ராகு இருந்து திருமணம் நடந்து சமீபத்தில் ராகு வருது, அந்த நேரம் நமக்கு ராகு இடம் கொடுத்த கிரகத்துக்கு இடம் கொடுத்த கிரகத்தையும் வரும். சிஐடி மாதிரி எங்கெங்க வேறு இருக்கோ அத்தனையும் இருக்கும் ராகு. இதெல்லாம் உணர்ந்த விஷயங்கள். அந்த நேரத்துல பெண்ணுடைய ஜாதகத்துல லக்னம் லக்னாதிபதி தசாபதியில பார்த்தோம்னா உங்களுக்கு பதில் தெரிஞ்சிடும். அப்ப திருமண பொருத்தம் பார்க்கும்போது இதையும் தான் நான் பார்க்கிறேன். திருமண பொருத்தம், அதாவது கல்யாணமே வைபவமே அப்படிங்கிற திருமண பொருத்தம் பற்றிய பதிவு நெடுநாளா நான் எழுதாம இருக்கிறேன். அதுல ஒவ்வொரு விஷயமும் புத்திர வாக்கியம் திருமண பொருத்தம், 3ஆம் இடம் திருமண பொருத்தம், இப்படி 12 பாவங்களை தொட்டு அருமையாக கிரக பாவக சுபத்துவ பாவத்துவத்தின் அடிப்படையில எழுதுவாங்க. வேற எதுவுமே எனக்கு அது மனதில் படலை. ஏன்னா உணர்ந்துட்டேன். அவர் குருஜி ஐயாவக மேலான குருநாதர் அவர் தன்னுடைய பெரும்பாலான வாழ்க்கையை ஜோதிடத்துக்காக அர்ப்பணித்து, பார்த்தாலே தெரியுங்க ஒருத்தர் எப்படி சொல்றாரு, அவர் பேசுறத வச்சே கண்டுபிடிச்சிடலாம். அர்ப்பணித்து நமக்கு பின்னாடி ஜோதிடம் இருக்கும்னு அவர் நினைச்சு உண்மையான மாணவர்களை வளர்த்து விடுறாரு. அது ஒரு பெரிய பாக்கியம். இது அவர் குருநாதரா இருக்கிற காலத்துல நம்ம இருக்குங்கிறது பெருமை தான் படணும். உண்மையிலே ஜோதிடம் தான் எல்லா கலையிலும் உயர்ந்தது, மருத்துவத்தை காரணம் உயர்ந்ததுன்னு சொல்லுவேன். ஆக அவங்க இப்ப நான் போடுற பதிவு கூட சில பேருக்கு எந்த அளவுக்கு புரியுது, அவங்களுடைய ஜாதகத்துல புதனுடைய வலிமை, 8ஆம் இடத்தின் வலிமை, அதை பொறுத்தா இருக்குங்க. ஆக 7ஆம் இடத்தில் ராகு இருந்தா மனைவி பாய்ச்சி எடுத்தா பலன் தரும், பயப்படவே வேணாம். கிரக சுபத்துவ பாவத்துவ அமைப்பை பார்த்தோம்னா நம்ம பலன்களை சரியாக உரைக்கலாம். கிரக விளக்கத்தோட பலன் சொல்றேன். ஜோதிடம்ங்கிறது நம்ம மனசை திடப்படுத்துற விஷயம், பயமுறுத்துறது கிடையாதுங்க. கண்டிப்பா எத்தனையோ பேர் பயமுறுத்துற மாதிரி ராகு தசை வருதுங்க அப்படின்னு அவங்களை பயமுறுத்தி விட்டுறது. அதாவது பயமுறுத்தப்படுகிறவர் ஜோதிடருக்கு முன்னாடி உட்கார்ந்துருக்காரு பாருங்க, அவருக்கு சந்திரன் நல்லபடியா இருந்தா 5ஆம் இடம் இருந்தா இவர் பயமுறுத்தினாலும் அவருக்கு இருக்காது. எதுக்கு அதை சொல்லணும்? ஆக ஜோதிடர் ஒரு கண்ணியமானவர், மதிப்புக்குரியவர், பேசுற பேச்சு இருக்குது, கண்ணியமா இருக்கணும், சபையிலிருந்து பேசணும், குறிப்பிருந்து பேசணும், இவ்வளவுலாம் விஷயம் இருக்குங்க. எல்லா நுட்பமும் தெரிஞ்சாலும் பிரயோகப்படுத்துறது தவறா சொல்லக்கூடாது. யாரையுமே தாழ்வு மனப்பான்மை உருவாக்குற மாதிரி பேசக்கூடாது. இது சனியின் அம்சங்கள். சரிங்களா? அப்ப 7ல இருந்தா மனைவி பாதிக்கும், வாழ்க்கை பெண்ணா இருந்தா வாழ்க்கை துறையை பாதிக்கும் அப்படிங்கிறது இந்த கருத்துல அது ஒரு விதியா இருந்தாலும் விதிவிலக்கை பார்த்து விதியில தவறா இருக்கு, விதிவிலக்க நிறைவாகும். இவ்வளவுதான் விஷயம் இருக்கு. ராசி கட்டம், அம்ச கட்டம் எல்லாமே பார்க்கணுங்க. ஆகவே ஜோதிட ஆர்வலராக இருந்தாலும் சரி, தொழில்முறை ஜோதிடராக இருந்தாலும் சரி, பொதுமக்களாக இருந்தாலும் நல்லா சிந்திங்க. உங்க ஜாதகத்துல 7ஆம் இடத்துல ராகு இருக்குது, உடனே போய் கோவில்ல போய் வழிபட சொன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. நாகருக்கு அபிஷேகம் பண்றது பெரிய அளவுல வராது, ஒரு நம்பிக்கை கூடும். இறைவனுக்கு செய்யறது எதுவும் வீணாக்காது. ஆனா தங்கத்துல அடிக்கணும், வெள்ளியில அடிக்கணும், அப்படியே கொண்டு போய் வைக்கணுங்கிறதுலாம் செய்யவே வேண்டியது இல்லைங்க. அது முதல்ல ராகு திசை வந்தா தான் செய்யணும். எவ்வளவோ நுட்பங்கள் இருக்கு. பல நுட்பங்களை ஜோதிடத்தை அறிந்து கொள்ள என்னுடைய அஸ்ட்ரோ சாய் செல்வம்ங்கிற யூடியூப் சேனலை பாருங்க. எப்போதும் அந்த சேனலை பார்த்துட்டே இருங்க, உங்களுக்கு பல நுட்பங்கள் தெரிய வரும். இன்னும் எத்தனையோ வீடியோக்கள் இருக்குது. நுட்பமான ஜோதிடம் சம்பந்தமான சுபத்துவ பாவத்துவ அமைப்புல எத்தனையோ வீடியோக்கள் இருக்குது. நீங்க அடுத்தடுத்து பார்க்கலாம். தனிப்பட்ட முறை ஜாதக பலன்கள் எப்போ மாதிரி இந்த வாட்ஸ்அப் தொடர்பு கொள்ளுங்க. குடும்ப ஜாதகங்களை சேர்த்து பார்த்தா மிக சிறப்பாக இருக்கும். திருமண பொருத்தம் சிறப்பாக சொல்லப்படும். அடுத்த ஒரு நுணுக்கமான பதிவு சந்திப்போம். நன்றி, வணக்கம்.